ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு எம்பெருமான் எழுந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கிற அழக வர்ணிக்கும் பாசுரம் இன்றைய 23வது பாசுரம். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று மிங்கனே போந்துரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலுவரெம் பாவாய். மாரி மலைன்னு தொடங்கி பெருமாளை சிங்கம் போல வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறா ஆண்டாள். 10 அல்லது 12 திருநட்சத்திரத்துக்குள்ளே தான் திருப்பாவை பாடினாள்னு ஆன்றோர்கள்லாம் சொல்வாள். சிங்கத்தை பார்த்துருப்பாளா இந்த குழந்தை? அதோட நடை அழகை கண்டு ரசிச்சிருக்காளே, அது எப்படி அப்படின்னு கேட்குறா. முன்பு ஒரு அவதார காலத்தில் சீதையாக இருந்து ராகவ சிம்மத்தை அனுபவித்து ரசித்த நினைவோ என்னமோ அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறாரு. மாரி மலை முழஞ்சில், மாரி அப்படின்னா மழைக்காலம், முழஞ்சு அப்படின்னா சிங்கம் வாழற குகைக்கு தான் முழஞ்சுன்னு பேர். மற்றதெல்லாம் குகை முழஞ்சு கிடையாது, அதெல்லாம் வெறும் பொந்து. மழைக்காலத்தில் சிங்கம் தன்னோட குகையை விட்டு வெளியில் வரவே வராது. இந்த மழைக்காலத்தில் போர் வீரர்கள்லாம் தங்களோட பகை, யுத்தம், ரத்தம், ஆயுதம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய காலம், தங்களுடைய தேவிமார்களோட ஆனந்தமாக இணைந்து இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இதை ஸ்ரீராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். ராமபிரான் ஆடி மாதம் வாலிய வதம் பண்ணிட்டார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் ஆயிடுத்து. சீதையை தேட போகணும். ஆனால் ராமர் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறார், பூரோயம் வார்ஷிகோ மாசக ஸ்ராவண சலிலாகமஹ பிரவிர்த்தா சௌமிய சத்வாரக மாசா வார்ஷிக சங்கியதா. சுக்ரீவா, இப்போது நீ பட்டாபிஷேகம் பண்ணின்னு இருக்க, ஆனால் இப்போ மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் யாரும் சண்டை போட மாட்டா, தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் இது. அதுவும் உன்னோட மனைவி ருமாவை நீ ரொம்ப நாள் விட்டு பிரிஞ்சு இருந்துட்ட. அதனால் மனைவியை பிரிஞ்ச கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும். அதனால் நீ 4 மாதம் உன்னோட மனைவியோட சந்தோஷமாக இரு. அதுக்கப்புறமா நம்ம வானர சேனையை கொண்டு சீதையை தேடிக்கலாம் அப்படின்னு ராமரே சுக்ரீவன்ட்ட சொன்னாராம். ராமரும் ஒரு மலை குகையில் ராமலக்ஷ்மணாள் இருந்தா அப்படிங்கிறத வால்மீகியும் சொல்கிறார். அஸ்யாம் வஸ்யாம சௌமித்ரே வருஷா ராத்திர மரிந்தம பிராகுதத் பிரவணே தேசே குஹா சாது பவிஷ்யதி. இந்த குகையில் ராமர் சீத்தையை பிரிஞ்சு இருந்ததுனால அவர் தூங்கவே இல்லையாம். மன்னி கிடந்துறங்கும், மழைக்காலத்தில் பசியையும் மறந்து பெண் சிங்கத்தோட மன்னி கிடந்து உறங்கும். மன்னி அப்படின்னா பாஸ்டர் கூட கெடவே கெடாதான், அப்படியே பாஸ்டர் மாறாமல் அப்படியே தூங்குமா. பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் ஒன்றோட ஒன்று கட்டிண்டு ஆனந்தமாக தூங்குமா. மற்ற மிருகங்கள்லாம் தூங்குற போது கூட சிங்கராஜா தூங்கின்னு இருந்தாலும் அதுகள் பார்க்காது, பயந்து ஓடி போயிடுமா. இந்த இடத்துல ஒரு வார்த்தை அழகாப்பட்டிருக்கா, மன்னி கிடந்து. கிடந்து அப்படின்னு போட்டிருக்கா. இதே வார்த்தையை ஆழ்வாரும் பாசுரத்தில் எடுக்கிறார். கிடந்த நம்பி
குடந்தை மேவி கிடந்தவாறும் ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே அப்படின்னு அவரும் போட்டிருக்கார். கிடந்து அப்படிங்கிற வார்த்தைகள். அது என்ன கிடந்து? அப்படி கிடந்துன்னா படுத்துன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். கிடந்து அதுக்கு கிடப்பதற்கும் படுப்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, படுத்துன்னு போட்டுன்னு இருக்கலாமே, ஏன் கிடந்துன்னு போட்டிருக்கா அப்படின்னா, கிடந்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுவான்னா, ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கார். என்னைக்கு எழுந்துப்பார்? இந்த சம்சாரத்தில் உள்ள கடைசி ஆத்மா வைகுண்டம் போகிற அன்னைக்கு எழுந்துக்கலாம்னு இருக்காராம் ரங்கநாதர். கடைசி ஆத்மா வைகுண்டம் போன உடனே அவர் எழுந்துருவார். அது வரலும் அவர் கிடப்பாராம். அப்போது சான்ஸே இல்லை. ஒரு காரியத்தை முடிச்சுட்டு தான் எழுந்திருக்கிறது, அதுதான் கிடப்பது. அப்படி கிடக்கும் சிங்கம். எப்பேற்பட்ட சிங்கம் இந்த சிங்கம் அப்படின்னா, சீரிய சிங்கம், வீரமிக்க சிங்கம், ஒளி தேஜஸோடு இருக்கக்கூடிய ஆண் சிங்கம். இது சிங்கத்துக்கும் பெருமாளுக்கும் நிறைய ஒற்றுமைகள்லாம் உண்டு. சிங்கம் மிருகங்களுக்கு ராஜா, சிங்கராஜா அப்படின்னே சொல்வோம். பெருமாள் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ராஜா அவர்தான். சிங்கம் பெரிய காட்டுக்கு தலைவன். பெருநாடுன்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கே தலைவர் யாருன்னா பெருமாள் தான். சிங்கம் மலைகளெல்லாம் வசிக்கும். பெருமாளும் திருமலை, திருமாலிருஞ்சோலை மலை, சிங்கவேல் குன்றம், இந்த மாதிரி மலைகளில் தான் எழுந்தருளியிருப்பார் பெருமாளும். சிங்கம் காடுகளில் எழுந்தருளியிருக்கிறது போல ராகவ சிம்மமும் தண்டகாரண்யம், சித்திரக்கூடம், இந்த மாதிரி காடுகளில் எழுந்தருளியிருப்பாராம். சிங்கத்துக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் சர்க்கஸ் மாஸ்டருக்கு அது கட்டுப்படும். பகவானும் பக்தர்களுக்கு கட்டுப்படுவான். அவர்கள்ட்ட பூவை பூவண்ணாவாக இருப்பான். சிங்கத்தோட நடை கம்பீரமாக இருக்கும். பகவானோட நடையும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவார். சிங்கம் மத யானைகளை அனாயாசமாக வீழ்த்துவது போல பெருமாளும் எதிரிகளை அனாயாசமாக வீழ்த்திடுவார். இப்பேற்பட்ட சீரிய சிங்கம் அறிவுற்று அறிவுராயெல்லாம் போட்டிருக்காளே பதம், அறிவுற்று மழைக்காலம் முடிஞ்சுடுத்துன்னு அறிந்து எழுந்துக்குமா அந்த சிங்கம். எழுந்துட்டவுடன் என்ன பண்ணும்? தீ விழித்து தீப்பொறி பறக்க நாலா பக்கமும் பார்க்கும். பசி இருக்கும் இல்லையோ, அதனால என்ன பண்ணும்? பேரி மயிர் பொங்க. பேரி அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். மாமிச வாசனை. தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டது, ஏதோ சாப்பிட்ருக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி. அது என்ன பல்லா தேய்க்கும் நம்மளை மாதிரி காலம்பரை எழுந்தாக்க தன்னோட பிடரி மயிரை சிலிர்த்துண்டு எப்பாடும் உயர்ந்து உதறி 4 திக்குகளையும் நகர்ந்து தன்னோட மயிரை உதறிக்கும். உதறிண்டு மூறி நிமிர்ந்து, மூறி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். சோம்பலை முறிச்சுண்டு முழங்கி புறப்பட்டு, முழங்கி அப்படின்னா கர்ஜனைன்னு அர்த்தம். சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அப்படி தான் சொல்லுவா. ஆனால் கரெக்டாக ஆப்டாக தமிழ் வேர்டு போட்டிருக்கா முழங்கி. முழங்கினா கர்ஜிக்கும். கர்ஜிச்சுண்டு தன்னோட குகையிலேருந்து அது வெளியில் வரும். அந்த கர்ஜனையை கேட்டு மற்ற மிருகங்கள்லாம் ரொம்ப பயப்படுமா. இந்த மாதிரி தீவிழித்து பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு குகையிலிருந்து யார் வந்தா? ராகவ சிம்மம். ராகவ சிம்மம்னா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. அவர் வந்தார். யாரை கொல்றதுக்கு அப்படின்னா தசானனனை கொல்ல அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகசர ஸ்லோகத்தில் சொல்கிறார். தசானனன் அப்படின்னா ராவணன். அதை 10 தலை கொண்ட ராவணனை கொல்றதுக்காக அவன் வந்தான். ராமச்சந்திரமூர்த்தி வந்தார் அப்படின்னு ஒரு பாதுகா சகசர ஸ்லோகத்தில் சொல்கிறார். தசக்ரீவஸ்தம்பே ரமதளன துர்தாந்த ஹிருதயே விகார ஸ்வாச்சந்தயாத் விசதி ரகுசிம்மே வனபுவம் ஸ்வவாத்சல்ய க்ரோடீகிருத பரத சாபேவ பவதி நிராபாதானம் பாதாவனீன விஜஹௌ கோசலகுகாம். இந்த ஒரு பாதுகா சகசர ஸ்லோகத்தில் ராமாயணத்தையே முடிச்சுட்டார். ஒரு குகை,
அதுக்குள்ளே ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் சிங்கக்குட்டியும் மூன்றும் படுத்துட்டுருக்கான். அது கோசல குகாம் அப்படின்னு விட்டு. அப்போது அந்த குகையில் படுத்துட்டுருக்கு. ரொம்ப அலர்ட்டாக கேளுங்கோ. இப்போ உங்களோட கேள்வி கேட்க போகிறேன். அப்போது திடீர்னு யானையோட பெளிரல் கேட்குறதான். குகையில் படுத்துட்டுருக்கா. எது? ஆண் சிங்கம், பெண் சிங்கம், சிங்கக்குட்டி மூணு படுத்துட்டுருக்கு. அப்போ திடீர்னு யானையோட பிளிரல் கேட்கறது. மூணு ஒன்றோட ஒன்று பிடிச்சுண்டு குகையோட வாசல் வரை வந்தது. வாசலில் 10 தும்பிக்கையோட கூடிய ஒரு யானை பிளிரித்து. இதை பார்த்த ஆண் சிங்கம் சொல்லித்து பெண் சிங்கத்துக்கிட்ட என்ன சொல்லித்துன்னா, இந்த யானையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கோ அப்படின்னு விடுத்து. அதுகளும் போயிடுது. இதுதான் ராமாயணம் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பாதுகாசகர ஸ்லோகத்தில். கோசல குகாம் அப்படின்னா அதுதான் அயோத்தி. அந்த குகை அதுதான் அயோத்தி. அயோத்தியில் இருக்கார் யார்? ஆண் சிங்கமான ராமர் பெண் சிங்கத்தோடையும் சிங்கக்குட்டியோடையும் இருக்கார். கோசல குகைக்கு வெளியில் இருக்கிற இடம், வெளியில் வந்து பார்த்தது இல்லையா அந்த வாசல், அந்த வாசல் வந்து பார்த்தது. வெளியில் இருக்கிற இடம் எது அப்படின்னாக்க லங்கை, ஸ்ரீலங்கா. அங்கே 10 தலையோட கூடிய ராவணன் தான் 10 தும்பிக்கையோட கூடிய யானை. ராவணன் சப்தம் போட்டது போல யானையும் பிளிரித்து. இதை கேட்ட ராமன் குகையோட வாசல், அந்த குகையோட வாசல் எது தெரியுமா? அதுதான் சித்திரக்கூடம். அப்போ அயோத்தியிலேருந்து சித்திரக்கூடம் வரை வந்தார் ராமன், பெண் சிங்கம், சிங்கக்குட்டி 3 பேரும் வந்தா வாசல் வரையிலும். பெண் சிங்கத்தையும் சிங்கக்குட்டியும் நீங்கள் திரும்பி போங்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். நான் இந்த தசானனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். பெண் சிங்கம் சிங்கக்குட்டி 2 பேரும் யார்? ஏன் அவளை திருப்பி அனுப்பிட்ட? ஆண் சிங்கமான ராமர். யார் பெண் சிங்கம், யார் சிங்கக்குட்டி? ரொம்ப நாளே டைம் எடுத்துக்காதீங்க, 1 நிமிஷம் போகிறோம். பெண் சிங்கம் சீதையா? சீதை தான் காட்டுக்கு ராமரோட கூடவே போனாளே, எப்படி சீதையா இருப்பா? சூர்பனகையை வந்து இங்கே சிங்கக்குட்டிலாம் சொல்லலை. அதாவது அயோத்தியில் இருக்கிற போது எப்படி சூர்பனகை வந்தா? அவள் வரவே இல்லை அயோத்தியில். சரி, நானே பதிலே சொல்லிடுறேன். பெண் சிங்கம் பாதுகை, சிங்கக்குட்டி இதான் பாதுகாசகர ஸ்லோகம்னே நான் சொன்னேன். பெண் சிங்கம் பாதுகை, சிங்கக்குட்டி பரதன். பாதுகையை நீ பரதனோட போ அப்படின்னு விட்டார் ராமர். அதனால பாதுகை என்ன பண்ணித்து? பரதனோட போச்சு. அதுவும் போயிடுத்து. வான்னா வரும், போன்னா போகும் அந்த பாதுகை. அத்தனை ஒபீடியன்ட் அந்த பாதுகை. பகவானையே தாங்கக்கூடிய அந்த பாதுகை தான் நம்ம எல்லாரையுமே தாங்கிறது. அந்த பாதுகையை பரதாழ்வான் தன்னோட சிரசில் வச்சுட்டு நீங்கள் போங்கோ அப்படின்னு விட்டார். அதனால தான் சொன்னேன் ஒரு வார்த்தை. அந்த குகையுடைய வாசல் எதுன்னு சொன்னேன்னா சித்திரக்கூடம். சித்திரக்கூடம் வரையிலும் வந்தார் இல்லையா பரதாழ்வானுக்கு, அந்த பாதுகையை சமர்ப்பிச்சுட்டார் இல்லையா, அதை தலையில் வச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ சிங்கக்குட்டி பாதுகை, பரதன் பெண் சிங்கம் எடுத்துட்டு, இல்லை பெண் சிங்கம் இந்த பாதுகைனா அவர் அதை எடுத்துட்டு போயிட்டார், சிங்கக்குட்டி அவர் எடுத்துட்டு போயிட்டார். இப்படி ராமாயணத்தை சொல்கிறார்கள். அப்போது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டார் ராகவ சிம்மமான சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த பாதுகாசகர ஸ்லோகத்தில். ராகவ சிம்மத்தை சிம்மமாக பார்த்தார்கள் 3 பேர். யார் 3 பேர்? மாரீச்சன் ராவணன் கிட்ட சொல்கிறான், சீத்தையை ஒன்னால் அபகரிக்கவே முடியாது, அவ எங்கே இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டான். எங்கே இருக்கான்னா அவனே சொல்கிறான், தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்ம உரகசிய பாமினி. நரசிம்ம அவதாரம் எடுத்தவனுடைய மடியில் அவள் உட்காண்டிருக்கா, அவளை ஒன்னால் அபகரிக்கவே முடியாது அப்படின்னு மாரீச்சன் சொன்னான். நரசிம்மனாவே பார்த்தான் அவன். அதே மாதிரி சுந்தரகாண்டத்தில் பரம ராம பக்தனான ஆஞ்சநேயன் சீதா பிராட்டிக்கிட்ட என்ன சொல்கிற, உங்களுடைய துயர் துடைக்க நரசிம்மாவா கமிஷ்யதக, உங்கள் துயர் தீர்க்க நரசிம்மனே வருவார் அப்படின்னு ஹனுமன் சொன்னாராம். சுக்ரீவன்
பிரபு ராமருக்கு டெஸ்ட் வச்சான் இல்லையா, நேற்றுக்கு பார்த்தோம். 7 சால விருட்சங்களை ஒரே அம்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னான். 7 மரங்களை பிரபு குறி வச்ச போது 7 லோகத்தில் இருந்த அத்தனையும் நடுங்கி போயிடுத்து அப்படிங்கிறார் கம்பன். நேற்றுக்கு நம்ம பார்த்தது ஸ்லோகம் இதுலேருந்து வால்மீகி ராமாயணத்துலேருந்து, இன்னைக்கு கம்பராமாயணத்துலேருந்து அதே ஸ்லோகத்தை பார்க்குறோம். 7 மராமரம் உருவி கீழ் உலகும் என்று இசைக்கும் 7 ஊடு புக்கு அடுத்து 7 இலாமையால் மீண்டது ராகவன் பகழி. பகழின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்பு. 7 மராமரம் உருவி, 7 மராமரத்தையும் 7 மரத்தையும் ஒரு ஊர் உருவிடுத்து, உள்ளுக்குள்ள போயிடுத்து எல்லாம். அதுக்கப்புறம் கீழ் உலகத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் 7 ஊடுப்புக்கு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 7 கீழ் உலகத்தில் இருக்கிறது இருக்கு, மேல் உலகத்தில் 7 உலகம் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி அதுக்கப்புறம் வேற 7 இல்லையாம். எந்த 7 எங்கே போகிறதுன்னு தெரியலையா, மீண்டது திரும்பி வந்தது அந்த ராகவனுடைய பகழி அப்படின்னு அவர் எடுக்கிறார். பிரபு ராமருடைய திறமையை பார்த்து சுக்ரீவன் அவர் திருவடியில் விழுந்து, அதாவது இதை பண்ணினதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கலை சரியா அப்படின்னு சொன்னோம். இல்லை, ஒத்துண்டு இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ நரசிம்ம ராகவன் அப்படின்னு சோஸ்திரம் பண்ணுறான். அவன் ராமரே தன்னை நரசிம்மன்னு சொல்லிண்டார். இவெல்லாம் சோஸ்திரம் பண்ணது இருக்கட்டும், அவரே சொல்லின்னு இருக்கார் நான் தான் நரசிம்மன் அப்படின்னு. எப்போ விபீஷணனை சுக்ரீவாதிகள்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்ன போது இவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார், அங்குல்யக்ரேண தான் ஹத்யான், என்னுடைய சுண்டு விரலால் எல்லாரையும் நசுக்கிடுவேனா. எய்த பிசாசா இருந்தாலும் சரி, ராட்சசானா இருந்தாலும் சரி, யக்ஷனா இருந்தாலும் சரி, தானவானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்னுடைய விரல் நுனியால் நசுக்கிடுவேன்னு ராம அவதாரத்தை மறந்து அவர் நரசிம்மன், தான் தான் நரசிம்மன் அப்படின்னு அவர் காட்டின்றார். அப்பேற்பட்ட உயர்ந்த அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். இப்போது ஆண்டாள் கோஷ்டியை பார்த்து ராகவ சிம்மம் சொல்கிறார், சிங்கம் மாதிரி தீவிழி விழிச்சுண்டு வாங்கிறேளே நான் வரேன் அப்படின்னர். இல்லை ராமா, காம்பீரியத்துக்கும் தேஜஸுக்கும் தான் நாங்கள் என்ன சொன்னோம், சிங்கம் மாதிரி வரணும்னு சொன்னோம். நீ யார் தெரியுமா, பூவை பூவண்ணா. நீ காயாம்பூ நிலத்தில் நீல கலரில் காயாம்பூ நிறத்தில் இருக்கக்கூடியவன், பூ போன்றவன். உமா புஷ்பம்னு சொல்வா அந்த காயாம்பூ புஷ்பத்தை. அப்பேற்பட்டவன் நீ. அந்த மாதிரி நீ பூ போல மிருதுத்தன்மை உள்ளவன், மென்மை உள்ளம் கொண்ட கருணாமூர்த்தி நீ அப்படின்னு அவனை பூவை பூவண்ணா அப்படின்னு அழைக்கிறார்கள். அணிலங்கள்கிட்ட கூட, அணிலங்கள்னா அணில்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதுகள்கிட்ட கூட பூவை பூ போல இருந்தாராம் ராமர் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். குரங்குகள் மலையை நூக்க, நிறைய குரங்குகள் சேர்ந்து ஒரு பெரிய மலை போன்ற பாறையை தூக்கிண்டு வருதுகளாம். நிறைய குரங்குகள், ஒரே ஒரு பாறை தான், எல்லாமா சேர்ந்து தூக்கிண்டு வரதான். ஏன் ஒரு பாறையை எல்லாமா சேர்ந்து தூக்கிண்டு வருது அப்படின்னா, ஏன்னா நிறைய குரங்குகள் இருக்குது. ஒரு மலையை நூக்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஒரே ஒரு மலையை, அதுக்கப்புறம் ஒரு மலையை சில மலைகளை போட்டாலே போருமா, பாதை இது சேது பாலம் கட்டி ஆகிடுமா. ஆனால் எல்லா குரங்குகளுக்கும் தானும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசையாம். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மலையை தூக்கிட்டு வந்தால் முடிஞ்சு போயிடும். அதனால எல்லாம் 3-4 சேர்ந்து பாறைகளை தூக்கிட்டு வந்து தான், அதனால தான் குரங்குகள் மலையை நூக்க அப்படின்னு போட்டிருக்க. அடுத்ததாக சொல்கிறார், குளித்துத்தான் புரண்டி டோடி. அணில்கள்லாம் கடலுக்குள்ளே போய் மணலில் குளிச்சுட்டு அங்கேருந்து ரொம்ப ஆச்சாரமாக மணலில் புரண்டுட்டு தரங்க நீர் அடைக்கலுற்ற தங்களோட உடம்புல ஒட்டின்னு இருக்கிற மணல் துகள்களெல்லாம் கொண்டு போய் உதுக்கிறதான் நடுப்புற. இதை பார்த்துட்டு இருந்த ராமர், வாவ் நீங்கள்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அணிலத்தை பார்த்து கேட்டார். நாங்கள்லாம் மேஸ்திரி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு அணில். சித்தாள் மாதிரி குரங்குகள்லாம் பாறைகளை அடுக்கிறது, மேஸ்திரிகள் தானே சிமெண்ட் வச்சு பூசுவா, அந்த வேலையை நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லித்தான். ஆஹா, உங்களுக்கு கூட எனக்கு தொண்டு பண்ணணுங்கிறது தோன்றதே அப்படின்னு சொல்லி தன்னோட மடியில் தூக்கி வச்சுட்டு அன்போட கொஞ்சினாராம் அந்த அணிலங்கள் எல்லாம். ராமர் 3 நாள் தர்பசயனம் கண்டு சமுத்திரராஜன் கிட்ட அனுமதி வாங்கின்றதுனால அணை போடப்பட்டதோ போடலையோ தெரியாது.
சுக்ரீவாதியோட ஆக்ஞையினால் வானராள் மலையை கொண்டு போட்டதுனால ஆணை போடப்பட்டதோ போடலையோ தெரியாது. நம்ம அணில் மணலை போட்டதுனால தான் சேத்து பாலம் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுத்து அப்படிங்கிறார் ஆழ்வார். ராமர் அணில்களை கொஞ்சின லாலனையை பார்த்து பூ போன்ற மென்மை குணமுள்ள உடையவர் பனீர் அப்படின்னு ஆண்டாள் எடுக்கிறார். உடனே கேட்குறார் அவர், பெண்களே எதுக்காக என்ன கூப்பிடுறேன்? நான் இங்கேருந்தே உட்காந்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுறேனே அப்படின்னர். உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி அப்படிங்கிறார். நீ இங்கே நடந்து வரணும், உன்னோட நடை அழகை நாங்கள்லாம் ரசிக்கணும் அப்படிங்கிறா ஆண்டாள். ராம லக்ஷ்மணோட நடை அழகை ஜனக மகாராஜா ரசிச்சிருக்க. கஜ சிம்ம கதி பீரவ் ஷார்தூல ரிஷபோபமவ். இந்த இடத்துல ராமர் நடந்து போனார்னா பக்கவாட்டில் அப்படி பார்த்துட்டே போவாராம். அதை சிங்கம் நடக்கிற மாதிரி இருக்குமா, அதுதான் சிம்மம். அடுத்ததாக ஆடி ஆடி அசைஞ்சு நடப்பார், அது யானை தானே அப்படி நடக்கும், அதுதான் கஜகதி. அந்த மாதிரி நடந்து போவாராம், அசைஞ்சு. அப்புறம் கர்ப்பம் வீரத்தோடு நடக்கிறதுல காளமாடு மாதிரி போவாராம், அதை விஷபம்னு சொல்லியிருக்கீங்க. பாஞ்சு போகிறதுல புலி மாதிரி பாஞ்சு போவாராம், அதை ஷார்தூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வளைஞ்சு போகிறதுல சர்ப்பம் மாதிரி பாம்பு மாதிரி போவாராம். இப்படி 5 விதமாக நடப்பார்னு ஜனக மகாராஜா இந்த கஜ சிம்ம கதி பீரவ் ஷார்தூல ரிஷபோபமவ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 5 விதமான நடைய ராமர் நடந்தார் அன்னைக்கு. அதை ஜனக மகாராஜா பார்த்து ரசித்தார். இவைகளை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நாம் ஜனக மகாராஜா ரசிச்சிருக்க, நம்மளால் ரசிக்க முடியல, நம்ம பார்க்கலையே, நம்ம இல்லையே. அப்படின்னா என்ன சொல்கிறார்கள்? வருத்தப்படவே வேண்டாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ராமனான நம்பெருமாள் பக்கத்தில் போய் நின்னேன்னா இந்த 5 நடையும் அங்கே பார்க்கலாம் அன்னைக்கு அப்படிங்கிறார். பள்ளி அறையிலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ராமா அப்படிங்கிறார். நடந்து வந்து நாங்கள் இங்கே போட்டிருக்கிற சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், சீரிய சிங்காசனத்து அமர்ந்து அப்படின்னு போட்டிருக்கான். மன்னர்கள்லாம் பள்ளி அறையிலேருந்து எடுக்கக்கூடிய எந்த டெசிஷனும் செல்லாது. மன்னர்கள் ஏதாவது டெசிஷன் எடுத்தான்னா செல்லவே செல்லாது. அரசவையில் சிம்மாசனத்தில் அமர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் செல்லுபடி ஆகும்னு கௌசல்யா மாதா ராமருக்கு சொல்கிறாள். அதனால் எப்போ சொல்கிறார்? தசரதர் அரண்மனையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கைகேயினுடைய அந்தப்புறத்தில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்னார். ராமா, நீ காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, ஏன்னா அந்தப்புறத்தில் எடுத்த எந்த டெசிஷனும் செல்லவே செல்லாது அப்படின்னு கௌசல்யா மாதா ராமர்கிட்ட சொல்கிறார். அவரை அக்செப்ட் பண்ணிப்பார். ரொம்ப அழகாக சாதுரியமாக பேசுகிறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அவர் வெறும் ராஜாவாக இருந்தால் சரிதாம்மா நீங்கள் சொல்கிறது. அவர் தசரத ராஜா, அவர் சொன்னது இங்கே சொல்லியிருக்கார், அங்கே போய் சொன்னதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவர் யார்? என்னுடைய அப்பா. எனக்கு தந்தை அரசவையில் இருந்து கட்டளையிட்டாலும் சரி, நான் பின்பற்றி ஆகணும். அந்த புறத்தில் போய் கட்டளையிட்டாலும் சரி, நான் 2ஐயும் பின்பற்றி தான் ஆகணும். அவர் என்னுடைய தகப்பனார், அதனால நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டார். இப்போது ஆண்டாளை பார்த்து ராமர் சொல்கிறார், ஓகே ஆண்டாள், நான் சிம்மாசனத்தை வந்து அமர்ந்துட்டேன், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன், என்ன வேணும் கேளுங்கோ அப்படின்னு சொன்னார் ராமர். நாங்கள் எதுக்காக வந்தோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டா. வா வந்து அமருன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோன்னா, ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அதை யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள், நீனே கண்டுபிடிச்சு எதுக்காக வந்தோம் அப்படின்னு நம்ம கூட பகவான்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு அவருக்கே தெரிஞ்சு போயிடும். அவரே ஆராய்ந்து அருள் பண்ணிடுவார். அதனால் காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு விட்டார். குச்சலவர்கள் லவனும் குச்சனும் ராமாயண கானம் பண்ணினாலாம் ராமருக்கு முன்னாடி. தலையை ஆட்டிண்டு முன்னாடி ஜனங்களாக சிம்மாசனத்தில் முதல்ல உட்காண்டிருந்தாராம் ராமர். எல்லோரும் கேட்குறா,
கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்தா எல்லாரும் ராமரை காணுமே, எங்கள் சிம்மாசனத்தில் இல்லையேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட சீட்டு காலியாகிற போது எங்கேயாவது ஒரு ஷோ அப்படின்னா சீட்டு காலியாகிட்டுனா முன்னாடி போய் உட்காந்துப்போம் இல்லையோ, அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாராம், ஜனங்களாக முன்னாடி எல்லோரோடையும் உட்காந்து கொச்சக்கண் வாங்காமல் அந்த குழந்தைகள் கானம் பண்ணுறதை கேட்டார். அப்போது ரொம்ப உட்காந்து சந்தோஷமாக கேட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணார், 18,000 பொற்காசுகளை சம்பாவனையாக கொடுத்தாராம் அந்த குழந்தைகள்கிட்ட. இந்த பொற்காசு அந்த குழந்தைகள் சொல்கிறது, இந்த பொற்காசுகள்லாம் எங்களுக்கு எதுக்கு, நாங்கள்லாம் துறவிகள். ஏன்னா அவர் தானே வளர்த்துருக்கார், வால்மீகி துறவி மாதிரி தானே வளர்த்துருக்கார் அந்த குழந்தைகளை. நாங்கள்லாம் துறவிகள், நாங்கள்லாம் பழம் காய்கறிகள் இதெல்லாம் தான் சாப்பிடுவோம், இந்த பொற்காசுகள் எங்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு வித்துகள் அந்த குழந்தைகள். ஆனால் அதுகள் சொல்கிறது, நாங்கள் பாடின இந்த காவியத்தை முழுசாக கேட்டு அதோட பொருளை ஆராய்ந்து அருளணும் அப்படின்னு சொல்கிறதுகள் அந்த குழந்தைகள். அப்படி ஸ்லோகம் இருக்குது, கிருஷ்ணம் ராமாயணம் காவியம் காயதாம் பரயாமுதா யதி புத்திஹி கிருதா ராஜன் ஸ்ரவணாய மகாரத. இதை கேட்டு ஆராய்ந்து அதோட பொருளை புரிஞ்சுண்டாலே அனுகிரகம் அப்படின்னு குழந்தைகள் சொல்லி ஆராய்ந்து அருளணும்னு அன்னைக்கு அந்த குழந்தைகள் சொல்லித்து, அதே மாதிரி எங்களுக்கும் என்ன வேணுங்கிறத காது கொடுத்து கேட்டு ஆராய்ந்து நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் எடுக்கிறா இந்த இடத்துல. இந்த பாசுரத்தில் சிங்கம் குகையிலேந்து எழுந்து வரத 9 சொற்களை கொண்டு காட்டிட்டா ஆண்டாள். 9 சொற்கள் இருக்குது பாருங்க, அறிவுற்று, தீவிழித்து, வேரிமயிர் பொங்க, எப்பாடும் பேர்ந்து, உதறி, மூறி, நிமிர்ந்து, முழங்கி, புறப்பட்டு. இந்த 9 சொற்களில் சிங்கம் எப்படி குகையிலேருந்து எழுந்து வரும்னு அழகாக போட்டிருக்கா. அகோபில க்ஷேத்திர நவ நரசிம்மர்களில் திருவுள்ளத்தில் கொண்டு தான் இந்த 9 சொற்களை ஆண்டாள் பாடியிருக்கா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். ஏன்னா அகோபில க்ஷேத்திரத்தில் தான் இந்த நவ நரசிம்மர்கள் இருக்கா, அவளை மனசில் வச்சுட்டு தான் ஆண்டாள் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த 9 பேர்களில் புறப்பட்டவர் யார்? மாலோல நரசிம்மன் மட்டும்தான் புறப்பட்டார். அவர் யாரோட புறப்பட்டார்? ஸ்ரீமத் அழகசிங்கரோட எப்பவும் சஞ்சாரத்தில் இருப்பவர் இந்த மாலோல நரசிம்மன். அவரைத்தான் ஆண்டாள் புறப்பட்ட சீரிய சிங்கம் அப்படின்னு போட்டிருக்காள். இந்த பாசுரமே அகோபில க்ஷேத்திரத்துக்கு தான். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறா, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழின்னு அவளே நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்கா. அறிமுகமனான நரசிம்மனே என் கையை பிடிச்சான், என்னை கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். நரசிம்மரோட அவளுக்கு எவ்வளவு ஈடுபாடு தெரியுது. ஆண்டாள் நாச்சியாருக்கு பிடிச்ச மூர்த்தி யார் அப்படின்னா நரசிம்ம மூர்த்தி. அதனால தான் இந்த பாசுரத்தில் நரசிம்மனை பாடி இந்த பாசுரத்தை தலை கட்டுறா ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.